கோவை சத்யன்ட்ட. ஏற்கனவே எதிர்க்கட்சி அரசியல், அறிக்கை அரசியல், போராட்ட அரசியல் இதெல்லாம் அதிமுக பண்ணிட்டு இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பயணம், இந்த சுற்றுப்பயணம் என்ன சாதித்து விடும்? இந்த சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? மாலை வணக்கம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கணவரின் ஓராண்டு நினைவு தினத்தில் இன்று கணவரின் கனவை நினைவாக்க தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை துவங்கிய மரியாதைக்குரிய திருமதி போர்க்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 மாதம் இருக்குன்னு இப்போ பேசுகிற இதே ஊடகத்தில் தான் நிறைய பேர் 2026 தேர்தல் கூட்டணி என்னாச்சுன்னு இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 மாதமாக ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் அதிமுக என்ன கூட்டணி அமையலன்னு. தேர்தல் காலத்தில் இதுதான் சரியான நேர காலம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு நாளே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சூழல் தான் தேர்தல் களம் என்பது. அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருந்தது அதிமுக. பிரச்சாரத்துலேயும் சரி, வேட்பாளர் லிஸ்ட்லேயும் சரி, களத்துலேயும் சரி முன்னோடியாக இருந்தது அதிமுக. அதே அம்மா வழியில் இன்று களத்தில் முன்னோடியாக இருப்பது அதிமுக. எதுக்கு 10 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்கன்னு கேட்கல. 10 மாதத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிக்கிறேன்னா அதனுடைய நோக்கம் என்ன, எந்த அளவுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். 10 மாதம் முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கான தேவைகளும் இருக்குது. என்ன காரணம்னா, பட்டி தொட்டி எல்லாம் சென்றடைய செய்ய வேண்டும். என்ன சென்றடைய செய்ய வேண்டும்? இன்றைக்கி இருண்ட தமிழகமாக இருக்கதை நம்ம முதல்ல காப்பாற்றணும். மக்களை காப்பாற்றணும். அனைத்திலும் முன்னோடி மாநிலமாக இருந்த தமிழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா ஆட்சியிலும் எடப்பாடி ஆட்சியிலும் அனைத்து துறைகளிலும் முன்னோடியாக இருந்து, ஆனால் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே பின்னடைவை சந்தித்து இருண்ட தமிழகமாக மாறிட்டு இருக்கு. ஜனநாயகத்தில் மன்னராட்சியாக ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சியும் ஆட்சியும் சிக்கி தவிக்கிறது. ஸோ தமிழகத்தை மீட்கணும், மக்களை காப்பாற்றணும் என்பது ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு இதை துவங்குறார் பொதுச் செயலாளர். இப்போ நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் எதை குறிக்குது அப்படின்னா, தமிழகத்தோட நிலை ஏன் இப்படி ஆகிப்போச்சு, அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள், மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாழ்வும் வாழ்வாதாரமும் கேள்விக்குறி. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய கேள்விக்குறியாக பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, மக்களின் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சாமானியர் வாழக்கூடிய மாநிலமாக தமிழகம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட இப்போ வர ஆரம்பிக்குது இல்லை, நடக்கக்கூடிய சம்பவங்கள் விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது. அப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் மிகப்பெரிய சவால். சரி, அரசின் மீதான அதிருப்திகளை பட்டியலிடுவீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதனுடைய திட்டமிடுதல் அப்படின்றது, ஏன்னா திமுக இதே மாதிரி 2020 பண்ணாங்க. தொழிற்சாலைக்கு போவாங்க, அங்கே இருக்கக்கூடிய லேபரை பார்ப்பாங்க, அந்த மாதிரியா இவர் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அதை பிரிச்சிருக்காங்கல்ல. ஸோ அப்போ தொகுதி வாரியாக போய் அங்கே ஒரு இடத்துல பேசுவார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணுமா, இல்லை செக்மெண்ட் வைஸாக இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்களா? தொகுதி வாரியாக போய் உண்மை என்னும் ஆயுதத்தை கை வச்சு தான் களம் காணுவார் எங்கள் பொதுச் செயலாளர். எங்கேயுமே பசப்பு வார்த்தைகளோ, பொய்யுரைகளோ, போலி வார்த்தைகளோ இருக்காது. அந்த தொகுதிக்கு போகும்போது அதே தொகுதியில் வந்த இன்றைய தமிழக முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர்கள் என்னெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதி எவ்வளவு தொலைவில் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் எவ்வாறு அணுகிறார்கள், எவ்வாறு தீர்க்கப்பட்டது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கிராம சபை கூட்டம் நடத்தி ஒரு இடத்துலையும் நான் குறை கேட்கிறேன்னு சொல்லி ஒரு 16 லட்சம் குறைகள் சொல்லி வாங்கினார். ஒரு பொட்டி, ஒரு சாவி, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆட்சி அமைந்த 100 நாட்களில் தீர்வு காணப்படும், அதுக்கு ஒரு துறையே ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாங்க. துறை ஆரம்பித்த மாதிரி தெரியல, பொட்டியும் எங்கே இருக்குது தெரியல, சாவி எங்கே இருக்குது. சிறப்பதிகாரிலாம் போட்டாங்க, சிறப்பதிகாரி IAS அதிகாரி அவங்க தலைமையில் தான் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பொட்டி என்னாச்சுன்னு தெரியல, குறைகள் என்னாச்சுன்னு தெரியல. 16 லட்சம் சொன்னாங்க. 16 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. அதாவது அவ்வளோ குறைகள் மக்களிடம் இருக்குது. ஆட்சி அமைத்த ஒரு 100 நாளில் முடிச்சிருவானாங்க. இப்போ பொட்டி எங்கே இருக்குன்னு தெரியல, சாவி எங்கே இருக்குன்னு தெரியல. அதுக்கே அந்த நிலைமைன்னா அப்புறம் ஒரு தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்தாங்க. மாவட்டம் தோறும் சென்று ஒரு தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்தாங்க. அப்போது மக்களிடையே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இதை நம்பி தானே எல்லாம் வாக்களித்தோம், இன்றைக்கி அந்த நம்பிக்கை சுத்தமாக போயிருச்சே, எதுவுமே களத்தில் எதிரொலிக்கலையே. அதை தவிர்த்து தினம் தினம் பிரச்சனை என்ன, வாழ்வும் வாழ்வாதாரமும் இருக்கக்கூடிய பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும்போது இப்போ தமிழர் பண்பாடு, தமிழர் உரிமை அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய சாதனைகளை வைத்து பேசாமல் வேற ஒரு ட்ரெண்ட் ஓடுதில்லை, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு. இப்போ மக்களை இன்னமும் அவங்க கவனத்தை திசை திருப்பி மடை மாற்றியே நம்ம ஆட்சி கட்டில் உட்காரலாம், அறுவடை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடய போகிறாங்களே, அந்த நோக்கத்தை தவிடுபடியாக்கக்கூடிய பயணமாக இது ஆரம்பிக்க போகுது. ஓகே, திரு சேலம் மணிகண்டன் வழக்கறிஞர் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரு ராஜா தமிழ்வாரன் அவர்கள்ட்ட 2020 நீங்கள் முன்னெடுத்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு, முன்கூட்டியே களத்துக்கு போகிறது, தொகுதி வாரியாக சந்திக்கிறது, அதை தாண்டி துறைகள் வாரியாக சந்திக்கிறது, நீங்கள் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு வாக்குறுதியை அன்றைய எதிர்க்கட்சியாக கொடுத்தீங்க. அதே ஆயுதத்தை இன்றைக்கி அதிமுக எடுத்து. ஆனால் சூழ்நிலை முற்றிலும் வேறுபட்ட நிலை இருக்குதுங்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கணும்.
அப்போ தமிழ்நாடு எவ்வளவு பின்தங்கி இருந்தது தொழில்துறையில், எப்படி துப்பாக்கிச் சூடுகள் நடக்கப்பட்டு பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, எப்படி பாஜகவினுடைய கரங்களில் பல்கலைக்கழகங்களை கொடுத்தார்கள், எப்படி நீட்டை அனுமதித்தார்கள், அது போன்ற சீரழிவுகள் எதுவும் இந்த ஆட்சி கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெறவில்லை என்பது சகோதரருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், நேயர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழல். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது, கல்வியில் சிறந்து விளங்குகிறது. தொழில்துறையில் சொல்லணும்னா 9.69% பெட்டர் than ஈவன் மகாராஷ்டிரா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி வாழ்வாதாரம், பாதுகாப்பு இதெல்லாம் கட்டுக்கதைகள். மக்கள் சிறப்பாக இருக்கிறார்கள், வாழ்வாதாரத்திற்கு குறைவில்லாமல் இருக்கிறார்கள். இன்று மகளிர் உரிமை தொகையாகட்டும், இல்லை கட்டணமில்லா பேருந்தாகட்டும், எண்ணற்ற திட்டங்கள், ஒவ்வொன்றும் பார்த்து செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் மக்களை நன்றாக வைத்திருக்கிறதுங்கிறத ஆணித்தரமாக பதிவு பண்ணிட்டு, இப்போ அந்த ஓரணியில் திரள்வோம் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான சூழல் எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத விவரிக்க வேண்டிய அவசியத்தில் நான் இருக்கிறேன். நீங்கள் நம்மளுடைய மண், மொழி, மானம் 3க்கும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத எங்களுடைய பார்வையிலிருந்து தெரியுது. யாரால் அப்படின்னா பாரதிய ஜனதாவால். இதற்கு யார் உறுதுணையாக நிற்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதற்காக எந்த குரலும் கொடுக்காமல் இருக்கிறார்கள். மண்ணுக்கு எப்படிங்கிறத சுருக்கமாக நான் சொல்கிறேன். நான் கீழடியினுடைய அகழாய்வில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை மறுபடியும் ரீசப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் எந்த விதத்தில் நீங்கள் ஏற்றுக்க முடியும்? நீங்கள் அதே மாதிரி மொழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமஸ்கிருதத்தையும் இந்தியும் திணிக்கிறாங்க. இதில் இவங்களுடைய மனநிலை என்னங்கிறது நமக்கு இன்னும் இன்னைக்கு வரைக்கும் தெளிவாகலை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அக்கிரமங்கள் நமக்கு தெரியலை. அது மட்டுமல்ல, 3ஆவதாக மானம் போகிறது என்று எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், உரிமைகள் பறிக்கப்பட்டால் அது மானம் போனதற்கான சமம் தான். எத்தனை உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன நம்ம பட்டியலிட்டோம்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு கல்வியில் நமக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்காங்க, ஆர்டிஇக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்காங்க, எஸ்எஸ்ஏக்கான நிதியை கொடுக்காம இருக்காங்க. நீ அவர்களுடைய தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய அநியாய மனுஸ்மிருதியும் அக்கிரமமான மனு தர்மத்தையும் கொண்டு வந்து புகுத்துற அளவில் குலக்கல்வி முறையை கொண்டு வந்து புகுத்துற அளவுக்கு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் இவங்களுடைய 2020 எதையுமே வாய் பேசாமல் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டு இதையெல்லாம் இன்னைக்கு மீட்டெடுத்திருக்கக்கூடிய முதல்வர் தான் இருக்கிறாரு. அப்ப மீண்டும் இவர்களால் இந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது. அவர்களுக்கு துணையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அவரோடு இல்ல அந்த கேள்வி பாருங்க, 5 ஆண்டுகள் கழிச்சும் சாதனைகளை தாண்டி பாஜகவை கை நீட்டுறீங்க. ஆமா, அந்த கேள்வி களத்தை அப்படியே மாத்துறீங்க. நீங்க அதிமுகவை பார்த்து கேட்கணும், நீங்க பாஜகவை பார்த்து கொண்டு போறீங்க. பிரச்சனை எங்கன்னு கேளுங்க. அவங்க முதலாளி சொல்றதானே இவங்க செய்ய முடியும். நீங்க இருங்க, யாரால் மண்ணுக்கு பாதிப்பு? நீங்க கீழடிக்கு இவங்க சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வாடகைக்கு விடுறோம்னு சொன்னவங்க இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு கீழடியில் என்ன மனநிலையில் நீங்க இருக்கீங்கிற அறிக்கை ஏதாவது நீங்க கொடுத்துருக்கீங்களா? அதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான அந்த உரிமையை கிடையலையே. நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்களா? இது குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியது. பல்கலைக்கழகங்கள் விவகாரங்கள் தமிழ்நாடு அப்படின்னு முன்னெடுப்புக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி நான் கேட்கறது. இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல், நான் திமுகவை தான் எதிர்க்க போறேன், திமுக ஒண்ணுமே செய்யல, நான் நேரடியாக களத்துக்கு வரேன் அப்படின்றாரு. யார் சொல்றது? இபிஎஸ் சொல்றது. அப்ப அந்த அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்காம நீங்க பாஜக கவுண்டர் கொடுக்கிறது சரியா இருக்குமா? அவர்கள் இருவரும் தான் இன்னைக்கு ஹேண்ட் அண்ட் கிளவுஸ் ஆயிட்டாங்க இல்லையா? இன்னைக்கு நீங்க அதை ஒரு பார்ட்டியா நீங்க பார்க்கணும்னா அது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா மாறி கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சு. எப்போ ஒரு பிரஸ் மீட்ல அண்ணா சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது நாங்கள் எப்பொழுதும் முன்கூட்டியே நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று விடுவோம். அப்ப இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இப்ப இருக்கு. அந்த அம்மாவினுடைய கொள்கையில் செயல்படக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இன்னைக்கு இருக்கு. நீங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. முழுக்க மாறுபட்டு முழுக்க அவர்களுடைய கைப்பாவையாக செயல்படுகின்ற ஒரு நிலைக்கு நீங்க அதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்றேன். பிரச்சாரத்தை கிளம்போது அவர்கள் யாரை நீங்க சொல்லணும்? தொண்டர்களை கூப்பிடணும், மற்ற கூட்டணி கட்சிகளை பொதுவாக எல்லாரையும் கூப்பிடணும். அப்படியெல்லாம் கூப்பிடாம நயினார் நாகேந்திரன் மட்டும் கூப்பிடுறாருன்னா என்ன அர்த்தம்? பிரச்சாரத்தை கூட வாங்கினா நீங்க எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம்? அவங்க முதலாளி அவர் கூப்பிட்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலில் கூட்டணி உறுதி பண்ணியிருக்குது பாஜக மட்டும்தான். நீங்க உறுதிப்படுத்தி இருந்தாலும் நீங்கள் பார்க்க போவது பொதுமக்களை, கட்சியை கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பொதுமக்களை சந்திக்க போகின்ற பொழுது அதற்கான அவசியம் எங்கிருந்து ஏற்படுகிறது? நீங்க அவர் ஒரு பாணி பிரச்சாரம், இவருடைய பாணி பிரச்சாரம் வேறு. இரண்டாவது, தேர்தலை ஒட்டி சீட் ஷேரிங் எல்லாம் நடந்த பிறகு ஒரு பிரச்சாரத்திற்கு அழைப்பது என்பது வேற சூழ்நிலை. ஆனா ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. ஏன்னா 2020 கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னவர் அவசரமா 3 வண்டி மாறி போன கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில
அவரை பொறுத்தவரை இது கட்டாய கூட்டணி. அவரை பொறுத்தவரை ஒரே ஒரு வாசகம் எனக்கு சரியா என்ன தோணுதுன்னா, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்றது எனக்கு அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அதிமுகவை காப்போம் தொண்டர்களை மீட்போம்னு போறதுதான் அவருக்கு நல்லது. அதை செய்யாம இருக்காருன்னு நான் நினைக்கிறேன்.